ஸோ ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாளுக்கான ஆஃபர் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கம்ப்ளீட்டாக இன்றைக்கி ஷிப்பிங் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ ஆல்ரெடி நிறைய ஆர்டர் புக் பண்ணியாச்சு. ஸோ இந்த வாரத்தில் இந்த ஒரு நாள் மட்டும்தான் ஷிப்பிங் அப்படிங்கிறதுனால ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் கொடுக்குற எந்த ஆர்டர்ஸுமே உங்களுக்கு இந்த வாரத்தில் ஷிப்பிங் ஆகாது. அதே போல் வாட்ஸ்அப் குரூப்போடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபிஷ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு கொய் கப்பி, அதுக்கப்புறம் ரெட் கொயிலு நான் கேப்பு. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் நினைக்கிறேன். சைஸ்லாம் பக்கா குவாலிட்டியாக இருக்கும். கேப்பு வந்தது எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு பேர் 100 ரூபா வரும். இதுவே நான் கேப் அப்படின்னா பேர் 80 ருபீஸ் வரும். மேபி ஒரு 2-3 ப்ரீடிங் வந்து உங்களுக்கு குட்டி வந்து மிக்சரில் தான் வரும். கேப்பு வரும், அதுக்கப்புறம் கேப் இல்லாத குட்டிங்கெல்லாம் வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா கோல்டு ஃபிஷ்ஷு 10 பீஸ் 100 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தது. நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது பீப்புள்ஸ்கிட்ட. இப்போயும் அதே தான், 10 பீஸ் 100 ரூபா வரும். யாருக்காவது தேவை அப்படின்னா புக் பண்ணிக்கோங்க. ஒரு 50 பீஸ் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுடைய மான்ஸ்டர் டேங்க்கு. ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுல்லாமே மாலிஸ் தான் இருக்கும். ஏன்னா விட்டு வைக்கிறதுக்கு இது இல்லாமல் எல்லாத்துலேயுமே நம்ம மாலி தான் அதிகமாக போட்டு வச்சுருப்போம். ஸ்பாட்டட் கேட்ஃபிஷ்க்கு இது பேர் 80. அதுக்கப்புறம் அந்த பெரிய ஷார்க் வந்து 2 பீஸ் 500 ரூபா வரும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா எஸ்கே கோல்டு மொத்தமாக ஒரு 10 பீஸ் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். 6 பீஸ் வந்து உங்களுக்கு 100 ரூபா வரும். ஒரு 10 பீஸ் இருக்குது. மேபி வெள்ளி சனி நேரில் ஆர்டர் போட்டேன் அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு சொல்கிறேன். குரூப்பில் ஒரு சண்டே வீடியோ வரும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீப்ராவில் பெரிய சைஸு. ஸோ ஸ்டாக்ஸ் நிறைய இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ கம்மியாக தான் இருக்குது. எல்லோ கலரு, அதுக்கப்புறம் க்ரீன் கலரு. மாலியில் பெரிய சைஸ் இது. அது ஒன்று மட்டும் வேல் டெயில் மாதிரி வருது. இதுவுமே உங்களுக்கு 4 பேர் 100 ரூபா வரும். அதாவது 8 பீஸு. மேக்ஸிமம் மேல் ஃபீமேல் தான் பார்த்து கொடுப்போம். அது மேல் ஃபீமேல்லாம் பார்க்க தெரியாது. நல்லா லோடடாக இருந்துச்சுன்னா ஃபீமேலு, ஒல்லியாக இருந்துச்சுன்னா மேல் அப்படின்னு சொல்லி தான் 4 பேர் கொடுக்குறோம். அதே போல் பேக்கிங் கவரு. ஸோ யாருக்காவது வீட்டில் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு பேக்கிங் கவர் கம்மியான ரேட்டில் தேவை அப்படின்னா கிலோ வந்து ஒரு 220. ஸோ அந்த ரேட்டில் கிடைக்கும். 6 சைஸு, 7 சைஸு, 8 சைஸு. ஸோ உங்களுக்கு 3 சைஸில் அவைலபிளாக இருக்குது. அது கூட சின்ன சைஸ் வேணாலும் பெரிய சைஸ் வேணாலும் அவைலபிளாக இருக்குது. ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு இது ஆஃப் மூனில் ஃபீமேல் பீட்டா. ஸோ 4 பீஸ் 100 ரூபா வரும். சைஸு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஸோ 4 பீஸ் 100 ரூபா. இதுவே 200 ரூபாய்க்கு எடுத்திங்கன்னா உங்களுக்கு 9 பீஸ் வரும். ஸோ ப்ளூவு அந்த மாதிரி ஒரு சாமுராய் பீட்டா கலரில் வரும் உங்களுக்கு. 9 பீஸ் 200 ரூபா. இதுவே 4 பீஸ் எடுத்திங்கன்னா 100 ரூபா வரும். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் எடுக்காத ஸ்டாக் அப்படின்னு பார்த்தோம்னா இதுங்க ஸ்வாட்டெயில் பிளாட்டியும், அதுக்கப்புறம் நார்மல் பிளாட்டியும். அது ஸ்குவாட்டெயில் பிளாட்டி இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். எனக்கு தெரியல, அது பிளாட்டி மாதிரி தான் தெரியுது. நார்மல் பிளாட்டியில் ரொம்ப பொடுசாக வந்துருச்சு. இது வேணால் 6 பீஸ் 100 ரூபா வரும் பிளாட்டியில். அந்த ஸ்வாட்டெயில் பிளாட்டி வந்து தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த மொத்தமாக ஒரு 30 பீஸ் போட்டதில் ஒரு 2-3 பீஸு, ஒரு 6-5-6 பீஸுக்கு தான் ஸ்வாட்டெயில் வந்துச்சு அப்படின்னு சொன்னால். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியுதுன்னு நினைக்கிறேன். அது பிளாட்டி தான். அந்த சின்னதாக இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு நார்மல் பிளாட்டி. 6 பீஸ் இல்லை ஒரு 7-8 பீஸ் கூட 100 ரூபாய்க்கு தரலாம். இந்த பெரிய சைஸாக இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு பேர் வந்து 50 ரூபா வரும். பேர் 50ன்றது ரொம்ப கம்மின்னு நினைக்கிறேன். ஒரு மேல் 2 ஃபீமேல், ஒரு ஸ்வாட்டெயில் வந்த மேல் 2 ஃபீமேலோடு சேர்த்து உங்களுக்கு 100 ரூபாய்க்கு வரும். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவலாக இது தான் பலூன் மாலியில் பெரிய சைஸு 5 பேர் 100 ரூபான்னு விற்கிறது. கொய் அந்த அளவுக்கு ஸ்டாக் இல்லை. பலூன் சாதா மாலி வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது. ஸோ எவ்வளோ நாளும் எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 100 பீஸுக்கு மேலே எல்லாத்துலேயும் பிரித்து விட்டு வச்சுருக்கிறேன். வெளியே பலூன் மாலி, பாண்டா மாலி எல்லாமே இருக்குது. அந்த காம்போவில் உங்களுக்கு இந்த டைம் அப்படின்னு பார்க்கக்குள்ள அந்த 200 ரூபா காம்போவில் இப்போ ஆர்டர் பண்ணுற எல்லாத்துக்குமே பெரிய சைஸ் வரும். மூன்டெயில் டம்போயர் மாலி வந்து நல்லா பெரிய சைஸாக வந்துருக்குது. இது அப்படின்னு பார்த்தோம்னா பீட்டா, ஆஃப் மூன் பீட்டா ஃபுல்லாக இருக்குது. யாருக்காவது தேவை அப்படின்னு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். மேக்ஸிமம் எல்லாத்தையுமே ஓரளவுக்கு பார்த்தாச்சு, வீட்டுக்குள்ளே இருக்கிறது எல்லாத்தையுமே. ஸோ வீட்டுக்கு வெளியே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கும்போது பலூன் மாலி. ஸோ 3 பேர் 100 ரூபா வரும். எல்லாமே ஓரளவுக்கு பக்கா ப்ரீடிங் சைஸு. மேல் ஃபீமேல் பார்த்து கொடுக்கலாம். 3 பேர் 100 ரூபா வரும். கலரு அப்படின்னு பார்க்கக்குள்ள மேக்ஸிமம் இருக்கும். எல்லா கலருமே அவைலபிளாக இருக்குது. ஸோ வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க. 3 பேர் 100 ரூபா. அதுக்கப்புறம் ரெகுலராக சொல்கிற ஒரே ஒரு விஷயந்தான், மேக்ஸிமம் கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்லேயே நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா 1 or 2 டேஸில் அதிகபட்சம் நான் சொல்கிறேன் ஒரு நாள் ரிப்ளை பண்ணாமலாம் இருக்க மாட்டேன். மேக்ஸிமம் ரிப்ளை பண்ணி விட்ருவேன். ஸோ கொஞ்சம் காலம் மட்டும் அவாய்ட் பண்ணுங்கள். அது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு சொல்கிறது. அதுக்கப்புறம் அப்படின்னு பார்க்கக்குள்ள உங்களுக்கு பலூன் மாலி, அதுக்கப்புறம் இது என்னது பேர் ஜுவெல்லு. ஸோ ரெட் ஜுவெல் தான் வந்துருக்குது. மேக்ஸிமம் மேல் ஃபீமேல் பார்த்து கொடுக்கலாம். பிளாட்டியுமே உங்களுக்கு 3 பேர் 100 ரூபா வரும். ஜுவெல் வந்து பேர் 60 ரூபா வரும். 2 பேராக எடுத்திங்கன்னா எதுவும் பண்ண முடியாது. பேர் 60 ரூபா தான். அதில் எதுவும் குறைச்சா கஷ்டம்.
ஜுவல் ஒரு 30 பீஸ் வந்திருக்குது. ஸோ மேக்ஸிமம் ஒரு 10 பேராவது தேரும்னு நினைக்கிறேன். யாருக்காவது தேவை அப்படின்னா எடுத்துக்கோங்க. பிளாட்டி அதே போல் 3 பேர் 100 ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த காம்போ ஆஃபர் 200 காம்போ 180 கொடுத்துட்ருந்தோம். ஸோ இப்போ அது 180 எல்லாம் கிடையாது, 200 தான். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது கொஞ்சம் மூன்டைல் டம்போயர் மாதிரி கொஞ்சம் மேல் ஃபீமேல் ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி சைஸ் கிடச்சிருக்குது. இதுவுமே ஒரு 50 பீஸ் கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ யாருக்காவது தேவை அப்படின்னா தனியாக கூட எடுத்துக்கோங்க. இது வந்து 2 பேராக எடுத்திங்கன்னா 100 ரூபாய்க்கு வரும். அதாவது 2 மேல் 2 ஃபீமேல். ஸோ உங்களுக்கு 100 ருபீஸ் வரும். இல்லை காம்போ ஆஃபரோடு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 200 ரூபாய்க்கு. ஸோ 4த்துலேயும் நார்மல் மாலி, பலூன் மாலி, பாண்டா மாலி, அதுக்கப்புறம் நம்ம தலைவன் மூன்டெயில் டம்போயர் மாலி வந்து ஒரு பேரோடு சேர்த்து உங்களுக்கு வெறும் 200 ரூபா தான். அவ்வளவுதான். மேக்ஸிமம் சேல்ஸுக்கு இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷும் பார்த்தாச்சு. இந்த மிக்சர் கப்பி மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் அப்படின்னு பார்க்கக்குள்ள மேல் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது. இது வரைக்கும் ஆர்டர் பண்ணவங்களுக்கே மேல் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. சென்னையிலேருந்து ஆர்டர் போட்டு தான் கொடுக்கணும். ஃபீமேல் வந்து சைஸ் நல்லா பக்கா சைஸில் இருக்குது. அப்புறம் இதில் வெள்ளையாக இருக்கிறது எல்லாமே பிரேசிலியன் ரெட், ஜெர்மன் ரெட்டுன்னு நினைக்கிறேன். அதனால தான் குவாலிட்டி அது கலர் ஒரு மாதிரி தனியாக தெரியுது. ஜெர்மன் ரெட் வெரைட்டிங்க. மற்றது எல்லாமே உங்களுக்கு மிக்சடு கப்பி தான். அவ்வளோ ஃபிஷ் இருக்குது. மொத்தமாக 100 பேர் எடுத்ததில் எல்லாமே காலி. இப்போ நான் நெட்டில் எடுத்தது மட்டும்தான் பேலன்ஸு. திரும்பவும் இந்த வெள்ளி சனி ஞாயிறில் திரும்பவும் ஒரு 200 பேர் ஆர்டர் போடுறோம். ஸோ வந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 7-8 இன்ச்சில் ஒரு அலிகேட்டர் இருக்குது. அதாவது என்னுடைய செல்லோட மொத்த லென்த் அளவுன்னு நினைக்கிறேன். ஒரு 7 இன்ச்சு 8 இன்ச்சு இருக்குன்னு நினைக்கிறேன். எடிட் டைல் வந்து ஒரு 8 இன்ச்சு வரும். ரேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 1200 ஃப்ரீ ஷிப்பிங்கு. ஸோ ஒரே ஒருத்தம் தான் இருக்கும். நேற்று ஆர்டர் பண்ண குட்டி அலிகேட்டருக்கார் ஒரு 2.5-3 இன்ச்சு தான் இருக்கும். அதை நம்ம ஆல்ரெடி செல் பண்ணியாச்சு. ஸோ இது ஒரு பீஸ் மட்டும் தான் இப்போதைக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து ஒரு சாட்டர்டே சண்டேவில் ஆர்டர் போட்டு அடுத்த வீடியோவில் ஞாயிற்றுக்கிழமை பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய சேனல் கிட்டத்தட்ட மானிட்டரைசேஷன் ஸ்டேஜுக்கு போயிடுச்சு. இன்னொரு 15-20 வீடியோ போட்டால் அப்படின்னு சொன்னாக்கா நம்மளுடைய சேனலில் மானிட்டரைசேஷன் ஆகிடும். ஸோ அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக ஒரு சின்ன கிவ்அவே. இதுக்கப்புறம் போடுற 15 வீடியோவாகட்டும் 20 வீடியோவாக இருக்கட்டும், சேனல் மானிட்டரைசேஷன் ஆகிற வரைக்கும் அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோஸுக்குமே உங்களுக்கு கிவ்அவே கண்டென்ட் தான் வரும். ஸோ அந்த வரிசையில் இந்த வீடியோவில் என்ன கிவ்அவே அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் ஒரு பேர் மூன்டெயில் டம்போயர் மாலியில் ஒரு பேர் உங்களுக்கு கிவ்அவே வரும். கூடவே உங்களுக்கு ஃபுட்டு கொடுத்துருவேன். கொஞ்சமாக ஃபுட்டு தரேன். இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, கொரியர் காஸ்ட்டு வாங்கலாமா வேணாவா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லுங்கள். கரெக்டாக சொல்லணுன்னா ஒரு 50 ருபீஸ் வரும். ஸோ அந்த கொரியர் காஸ்ட்டை வாங்கலாமா வேணாவான்றதை சொல்லுங்கள். ப்ளஸ்ஸு கமெண்ட் பண்ணுங்கள். மேபி இதுக்கு அமௌண்ட் வாங்கலாமா வேணாவான்னு மட்டும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதிலிருந்து ஒரு ஆள் செலக்ட் பண்ணி நம்ம கிவ்அவேவாக இந்த மூன்டெயில் டம்போயர் மாலியே கொடுக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான் விஷயம். ஒரு மாதிரி வீடியோவை முடிக்கும் போது எனக்கே தோணுச்சு, ஸோ கிவ்அவே தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு சின்ன கிளிப்பை மட்டும் சேர்த்தி ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கிவ்அவே அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வீடியோ முழுசாக பார்த்தவங்க ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். பாய்.